வெல்கம் டு அன்புடன் ஜோ சமையல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சீம்பால் ரெசிபி தான். அதுக்கு அகலமான பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இந்த தண்ணி எதுக்காகனா பாத்திரத்தில் அடியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு 50 ml இருந்தால் போதும். 2 லிட்டர் பாலுக்கே நான் 50 ml தான் ஊற்றினேன். சீம்பால் 2 லிட்டர் சீம்பால் ஊற்றுறேன் நான். சீம்பால் பார்த்திங்கன்னா முதல் பாலாக இருக்கணும். மாடு கன்று போட்டப்போ அந்த முதல் பாலில் தான் நமக்கு கெட்டியாக நல்லா கிடைக்கும். இது கூட கொஞ்சமாக நம்ம மாட்டுப்பால், நார்மலான மாட்டுப்பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு 50 ml ஊற்றினா போதும். எதுக்காக அப்படின்னா சாஃப்டாக வர்றதுக்காக, இல்லைன்னா லப்பர் மாதிரி கெட்டியாக இருக்கும். இப்போ சுக்குத்தூள் நான் போட்டுக்கிறேன். சுக்கு பவுட்ரு அரைச்சி வச்சுருக்கேன். சுக்கு பவுட்ரு கொஞ்சம் போட்டுட்டு ஏலக்காயும் சர்க்கரையும் போட்டு அடித்து வச்சுருக்கேன். ஏலக்காய் அரைப்படுறதுக்காக அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை நம்ம இனிப்புக்கு ஏற்றவாறு போடணும். நான் 1/2 கிலோ சர்க்கரை போடுறேன். 1/2 கிலோ சர்க்கரை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். சர்க்கரை கரையணும். நான் இப்போ அகலமான பாத்திரத்தில் தான் வச்சு செய்கிறேன். குக்கர்லேயும் கூட வச்சுக்கலாம். நான் அதிகமாக 2 லிட்டர் பாலை பெரிய பாத்திரத்தில் வைக்கிறனால குக்கருக்குள்ளே எனக்கு செட் ஆகலை. இட்லி பாத்திரத்தில் கூட வைக்கலாம். இட்லி பாத்திரத்தில் எனக்கு செட் ஆகலை. அதனால நான் அகலமான பாத்திரத்தில் வைக்கிறேன். நீங்கள் ஒரு 1/2 லிட்ரு 1 லிட்ரு வைக்கிற மாதிரி இருந்தால் சின்ன பாத்திரத்தில் ஊற்றி குக்கரில் விட்டு கூட வச்சு கூட ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் வச்சு கூட ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும், வெந்துடும். நான் 2 லிட்டர் பாலுங்கிறனால பெரிய பாத்திரத்தில் வச்சுருக்கேன். நான் ஒரு எல்லாம் நல்லா கிளறி விட்டாச்சு. சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இப்போ நான் பெரிய பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா எனக்கு அது 2 லிட்டர் பாலுங்கையில் பெரிய பாத்திரமாக சர்க்கரையும் போடும்போது பால் இன்னும் மேலே வருது. அப்போ இட்லி பாத்திரம் செட் ஆகலை. நான் பெரிய பாத்திரமாக வச்சு இப்போ அதுக்குள்ளே வைக்கிற தண்ணி ஊற்றி வச்சுட்டு சர்க்கரை போட்டு கலந்த பாலை எடுத்து குண்டாக்குள்ளே வச்சாச்சு. இப்போ நல்லா மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ அந்த தண்ணி கொதித்து வரும்போது தட்டு கீழே விழுந்துடும். அதுக்காக நம்ம வெயிட் ஏதாச்சும் வச்சுக்கலாம். தட்டு மேலே ஒரு வெயிட் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கல் இருக்குது, நான் அதை வச்சுட்டேன். அதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ நல்லா வேகட்டும். ஆவி வெளியே போகாத அளவுக்கு நல்லா மூடி வச்சுருங்க. முடிஞ்சால் இந்த தட்டுக்கு மேலேயும் கூட ஒரு வெயிட் ஏதாவது வைக்கலாம். இப்போ நான் ஒரு 20 நிமிஷம் கழித்து எடுக்கிறேன். நீங்கள் இதே இட்லி பாத்திரம் குக்கராக இருந்தால் 3 விசில் போதும். இட்லி பாத்திரமாக இருந்தால் ஒரு 10 நிமிஷம் விட்டால் போதும். ஏன்னா இது கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கனால. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. கேக் மாதிரி அழகாக இருக்குது. இது மாடு கன்று போட்ட முதல் பாலில் தான் நல்லா வரும். முதல் பால் 2வது பாலில் வரும். 2வது பால் ஊற்றையில் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி அடியில் பாத்திரத்தில் கொஞ்சமாக சேர்த்துடும். எதுக்காகனா அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வர்றதுக்காக. இங்கே பாருங்கள், சீம்பால் சூப்பராக கேக்கு மாதிரி சூப்பராக வந்துருச்சு. பார்த்திங்களா, அதை அப்படியே நம்ம கவுத்துனோன்னா கேக் மாதிரியே இருக்கும். ஆனால் என் பையன் எனக்கு கவுத்துறதுக்கு முன்னாடியே வீடியோவை கட் பண்ணிட்டான். இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை பார்க்கவே இல்லை. இப்போ எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன். சீம்பால் ரெடி ஆயிடுச்சு. கேக் போல் ஒரு சீம்பால் ரெடி ஆயிடுச்சு.